السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد. وقال أيضا المرء مع من أحب. صدق رسوله النبي الكريم. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பலவிதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் அதிலே சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவை, இந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத்தே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்து அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்கி ஈமான் என்ற மிகப்பெரிய ஒரு தௌஃபீகை கொடுத்து நம்மை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஈமான் என்னும் மிகப்பெரிய ஒரு நியமத்தை, ஒரு அருள்கொடையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்னைக்கு உலகத்திலே அல்லாஹ் எத்தனையோ படைப்புகளை படைத்திருந்தாலும், எத்தனையோ வஸ்துக்களை படைத்திருந்தாலும், எத்தனையோ சமூகத்தினரை படைத்திருந்தாலும் அதிலும் குறைப்பாக அல்லாஹ் இந்த ஈமானுடைய தௌஃபீக்கை நசீபாக்கி இருக்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போல ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் முழு உலகத்திற்கும், ஜின் வர்க்கத்திற்கும் சரி, மனித வர்க்கத்திற்கும் சரி, ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரஹ்மத்தாக, ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானிற்காக, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சேர்ப்பதற்காக எத்தனை துன்பங்கள் செய்தார்கள், எத்தனை துன்பங்கள் மேற்கொண்டார்கள், எத்தனை கஷ்டங்கள் பட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், என்னை விட எந்த ஒரு நபிமார்களும் இந்த தீனுக்காக சிரமப்பட்டதில்லை. இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓதாமல் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவை நிலைநாட்டுவதற்காக என்னை விட எந்த ஒரு நபிமார்களும் என்னை விட சிரமப்பட்டதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயாக சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட நபியிடத்திலே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாம் எந்த அளவுக்கு நாம் பிரியம் வைத்திருக்கின்றோம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பிரியத்தோடு இருக்கின்றோம். நபியோட பிரியம் என்பதை சொன்னால் அவருடைய சுன்னத்தை நிலைநாட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி, யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவார், இந்த பூமியிலே ஏதாவது ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குது என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகின்றார்கள்.
மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய சமூகம், தற்காலிகமாக இருக்கக்கூடிய வாலிப சமூகம் இன்று யாரை நேசித்துக் கொண்டிருக்கின்றது? இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே தன்னுடைய நேசர்களாக, தன்னுடைய பிரியர்களாக, தன்னுடைய அன்பானவர்களாக இன்று யாரை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள்? நாம் இன்ற மிகவும் மோசமான ஒரு காலத்திலே, மிகவும் ஒரு அபாயமான ஒரு கால சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வாலிபர்களை பார்த்தோம் என்று சொன்னால், வாலிப பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால், சஹாபாக்கள் எவ்வாறாக இருந்தார்களோ, எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முழுக்க முழுக்க பிரியமானவர்களாக இருந்தார்களோ, நபியை எவ்வளவு நேசித்தார்களோ, அப்படிப்பட்ட நேசம் இன்று வாழக்கூடிய வாலிபர பெண்களிடத்திலும் சரி, வாலிப ஆண்களிடத்திலும் சரி அறவே கிடையாது. இன்று தன்னுடைய ரோல் மாடல்களாக, தன்னுடைய முன்மாதிரிகளாக நடிகர்களையும் தன்னுடைய பிரியர்களையும் அவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் முழுக்க முழுக்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நேசர்களாக, சொல்ல போனால் ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் தூக்கில் ஏற்றப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே 40க்கும் மேற்பட்ட யகூதிகள், யூதர்கள் அம்புகளை வைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு யூதர் கேட்கின்றான், ஹுதைபே, இந்த இடத்திலே நீ இல்லாமல் நான் உன்னை விடுவித்து இந்த இடத்திலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மதை நிற்க வைப்பதற்கு நீ தயாராகிறீரா என்பதாக, உன்னுடைய மனம் விரும்புமா என்பதாக அந்த யகூதிகள் ஒரு கூட்டத்தார் கேட்டான். ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா உடனே சொன்னார்கள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, என்னுடைய தலைவர் மீது, என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொல்லி முடித்தவுடன் ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவருடைய ஈமான் தன்னுடைய உயிருக்கும் மேலாக, தன்னுடைய உயிரை ஒரு துச்சமாக கருதாமல், ஒரு எந்த ஒரு பொருட்டாக கருதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய முழு நேசத்தையும், தன்னுடைய முழு பிரியத்தையும் முழுமையாக நபியை ஒப்படைத்தார்கள். இன்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எத்தனையோ வாலிப பெண்கள் என்னுடைய பிரியமானார் இவர்தான், நான் இவரை தான் அதிகமாக நேசிக்கின்றேன், நான் இவரை தான் அன்பு கொள்கின்றேன், நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த காலம் மிகவும் மோசமான காலம். கடைசி நேரத்திலே அவருக்கு யாரும் உதவி செய்ய போவதில்லை. கடைசி நாளை கியாமத்துடைய நாளிலே இவருக்காக ஷஃபாஅத் செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். அவரும் எந்த இடத்தில் இருப்பார்களோ அவரிடத்திலே தான் அவரும் போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை யார் நேசிக்கிறார்களோ அவர் அவர்களுடன் இருப்பார். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த உலகத்திலே யாரை தன்னுடைய நேசர்களாக, தன்னுடைய பிரியர்களாக, தன்னுடைய அன்பர்களாக, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் நாளை கியாமத்திலே நாளிலே யார் இந்த உலகத்திலே நேசர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுடன் அவன் கியாமத்தில் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னை நேசித்தார்களோ அவர் என்னுடன் நாளை சொர்க்கத்திலே இருப்பார். மன் அஹப்பனி தഖலல் ஜன்னah. யார் என்னை முழுக்க முழுக்க நேசித்தார்களோ, என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கினாரோ, என்னுடைய சுன்னத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ அவர் நாளை கியாமத்துடைய நாளிலே சொர்க்கத்திலே என்னோட இருப்பார். இதை சஹாபாக்கள் விளங்கி வைத்தார்கள். நாம் இன்றும் நபியுடன் இருக்க வேண்டும். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே, நாளை சொர்க்கத்திலேயும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதே போல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபி, அவர்களும் தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசி நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு மதீனாவில் அவர்களுக்கு நபியுடைய ஞாபகம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அவர்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஷாமுடைய தேசத்திற்கு செல்கின்றார்கள். பிறகு 8 வருடம் கழித்து மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி வந்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கட்டி அணைக்கிறார்கள், அழுகிறார்கள். பிலாலே, எங்களுக்காக ஒரு தடவை மீண்டும் வாங்க சொல்லி காட்டுங்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். பிறகு மீண்டும் கேட்கின்றார்கள்,
பிறகு அவர்களுக்காக பாங்கு சொல்கிறார்கள். எப்பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகம் எழுகின்றதோ அப்பொழுது அழுது கதறி அழுகிறார்கள். நபியுடைய தேட்டத்தின் காரணமாக, நபியுடைய பிரியின் காரணமாக, நபியுடைய பிரியத்தின் காரணமாக அவர்கள் முழுவதுமாக அழுது கதறுகிறார்கள். நபியுடைய ரௌதா ஷரீஃபை பார்த்து பார்த்து நபியுடைய அந்த பிரிவை கொடுக்க முடியாமல் அழுது கொண்டே அந்த இடத்துல மயக்கம் செய்கிறார்கள். மேலான பெரியவர்களே, சஹாபாக்களுடைய பிரியம் தன்னுடைய உயிரை கூட அவர்கள் ஒரு மதிப்பாக, ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னை உயிருக்கும் மேலாக நபியை பிரியப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். ஆனால் நாம் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ வேற வேற நபர்களை பிரியப்பட்டு தன்னுடைய ஆள் அடையாளமே தெரியாமல் அவர் இவருக்கு என்ன செய்ய போகிறார் என்று கூட தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவருக்காக நாம் செலவழிப்பதிலும், தவறான விஷயங்களிலே தன்னுடைய காசுகளை செலவழிப்பதிலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஒவ்வொரு விஷயமும் இது அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும். எங்களுடைய ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே கியாமத்தின் நாளிலே நிறைய மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் எதற்காக செலவழித்தார், எந்த நோக்கத்தோடு நீ செலவழித்தார், எதற்காக நீ பிரியம் கொண்டார் என்பதெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, 5 விதமான கேள்விகளை அவன் மனிதன் சொல்லி முடிக்கும் வரை ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபர்களுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஷஃபாஅத்தை தௌஃபீகை நாடுவான், ஷஃபாஅத்திலே தௌஃபீகை நாடுவான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கை இருக்குதே ஒரு அற்பமான வாழ்க்கை. நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தே முஹம்மதியாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றானே, இது மிகப்பெரிய ஒரு நியாமத். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து எத்தனையோ கேட்டாங்க. ஆனால் கடைசியாக கேட்டது என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே என்னை கியாமத்திலே எழுப்பியா அல்லாஹ் என்பதாகவும் கேட்டார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க நபியுடைய பிரியத்தை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அதிகமாக நபியுடைய பிரியத்தை நாங்கள் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அந்த காலத்திலே சஹாபாக்களுக்கு மட்டும் பிரியம் இல்லாமல் இல்லை, பெண் சஹாபிகளிடத்திலும் சஹாபி பெண்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமும் அவருடைய அளவில்லா அன்பும் தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய தந்தைமார்களுடைய உயிரை விட, தன்னுடைய தாயாருடைய உயிரை விட அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். மேலான பெரியவர்களே, ஒரு பெண்மணி உஹத் யுத்தத்திலே இஸ்லாமிற்கு தோல்வி ஏற்படுகிறது. அப்பொழுது எல்லா மனிதர்களும் வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே ஒரு பெண்மணி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக விட்டார்களா அல்லது உயிரோடு இருக்கின்றார்களா என்பதாக கேட்கும் சமயத்திலே எல்லா மனிதர்களும் மௌனமாக வருகின்றார்கள். பிறகு ஒரு மனிதர் சொல்கின்றார், அந்த கூட்டத்திலே வந்த ஒரு மனிதர் சொல்கின்றார், உங்களுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள், உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். பிறகு அந்த பெண்மணி கேட்கின்றார்கள், நபியுடைய நிலைமை என்ன ஆகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நிலைமை என்ன, அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதாக அந்த பெண்மணி கேட்கின்றார்கள். பிறகு இன்னொரு மனிதர் வந்து, உங்களுடைய சகோதரனும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். சொல்கின்றார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கின்றது? மேலான பெரியவர்களே, இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான பிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர்களுடைய எல்லா அஹ்லாக்குகளை பார்த்து, எல்லா நற்குணங்களையும் பார்த்து, எல்லா குணாதிசயங்களையும் பார்த்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபியுடைய பாசம், பிரியம் இருந்தது. ஆனால் நம்முடைய நிலைமை நாம் யோசிக்க வேண்டும். இன்று நாங்கள் பிரியம் வைக்கின்றோம், தன்னுடைய மனைவிடத்திலே பிரியம் வைக்கின்றோம், தன்னுடைய சகோதரர்களை பிரியப்படுகின்றோம். தப்பில்லை, அதற்கும் பன்மடங்காக, அதே பல மடங்கு நாம் நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு சமூகத்தினரும், என்னுடைய உம்மத்தை சார்ந்த எந்த ஒரு மனிதரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. எந்த ஒரு மனிதரும் நரகத்திற்கு இரையாக, நரகத்திற்கு விராக ஆகக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டினார்கள். ஒவ்வொரு மீதும் கவலைப்பட்டார்கள், எந்த ஒரு மனிதரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது.
என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் சொர்க்கவாசியா, ஒவ்வொருவரும் சொர்க்கத்திற்கு தயாராகக்கூடியவர்களா, சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களா ஆக வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டினார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு அந்த பெண்மணி கேட்கின்றார்கள், நபியுடைய நிலைமை என்னவாகின்றது என்பதா. பிறகு இன்னொருவர் சொல்கின்றார், உன்னுடைய கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், உன்னுடைய கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொன்ன சமயத்திலே அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், நபியுடைய நிலைமை என்ன என்பதாக கேட்கின்றார்கள். பிறகு ஒரு கூட்டத்தை கையை காட்டி இந்த கூட்டத்திலே உன்னுடைய தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்ன பிறகு அவர்கள் மிகவும் கவலையுற்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும், நம்மளுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த காரணமே ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த முழு உலகத்திற்கும் ஒரு ரஹ்மத்தாக, ஒரு அருட்கொடையாக, முழு மனிதர்களையும் ஹிதாயத்தின் பால் அழைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அவர்கள் மீது எவ்வாறாக இந்த தீனுக்காக உதவி செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக எவ்வாறாக உதவி செய்தார்களோ, எவ்வாறு இந்த தீனை நிலைநாட்டினார்களோ அவ்வாறு நாங்கள் ஆக வேண்டும் என்பதை சொன்னால், நாங்கள் அதிகமாக நபியுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்க வேண்டும், நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாங்க எத்தனையோ பேர் ஸலவாத்துகளை நாங்கள் வாழ்த்திருந்தோம், அதை தவறி விட்டுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவீர்களானால், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவீர்களானால், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்லியிருக்கின்றானோ, எதை ஹராம் என்பதாக சொல்லியிருக்கின்றானோ, இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவர்களாக இருந்தால், அல்லாஹுடைய அஹ்காம்களை, அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதாக இருந்தால், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டுகிறார்களோ, எதை தன்னுடைய மார்க்கம் என்பதாக சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகின்றான். மேலும் சொல்கின்றான், எவர்கள் இவ்வாறாக செய்கிறார்களோ வயக்ஃபிர் லகும் துனூபகும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இன்னைக்கு நாங்க உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம், எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்று கணக்கேற்றோம் என்று சொன்னால் பாவம் அதிகமாக செய்கின்றோமா அல்லது நன்மைகள் அதிகமாக செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்களும் பாவத்திலே முடிகின்றது. எத்தனையோ வாலிபருடைய பாவத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எத்தனையோ வாலிபர் பெண்கள் தன்னுடைய தீனை அறியாமல், தன்னுடைய மார்க்கத்தை அறியாமல், நாம் எந்த மார்க்கத்தில் நிலையான மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்பதை அறியாமல் தன்னுடைய வாழ்க்கையை மனோ இச்சை பிரகாரம், தன்னுடைய வாழ்க்கையை பெற்றோர்களுக்கு பொருத்தமான முறையிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தின் மூலமாக எந்த ஒருவரும் இன்று இந்த உலகத்திலே இந்த காலகட்டத்திலே யாரும் அவ்வாறாக பிரியப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதில்லை. தன்னுடைய மனோ போன போக்கிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை கழிப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் வெற்றி, அதை ஆசிராலும் வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. மேலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. மேலும் கடைசி நேரத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.